பறி கொடுத்தது குறித்து ஆர்டிஐ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆர்டிஐ போட்டு தான் அது தெரிஞ்சிருக்காங்க. அவருக்கு வரலாறு தெரியாது. அதாவது கிட்டத்தட்ட 20,000 புக்கு படிச்சுன்றாரு. ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படிச்சா கூட எத்தனை நாள் ஆகும் அது? அதனால இப்படி என்ன 20,000 புக்கு படிச்சாரோ இல்லையா, இப்படி படிச்சவர் எல்லாம் ஆர்டிஐ அன்னைக்கு நாங்க தான் கொண்டு வந்தோம். அம்மாவுடைய அரசுல அன்னைக்கு சட்ட அமைச்சர் அந்த சட்டமே நம்ம தான் கொண்டு வந்தோம் அம்மாவுடைய நல்லாசியோட. அந்த சட்டத்தை வச்சுட்டு என்ன பண்றாரு, இன்னைக்கு ஒவ்வொன்றா கேடு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி வரலாறு தெரியாதவர் ஆர்டிஐ வச்சு இன்னைக்கு வரலாறு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு அரசியல்ல ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம். அரசியல்ல அரசியல் இப்பதான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்டா இருக்காரு. அப்படிதான் நினைச்ச முடியும். அவர் ஹிஸ்டரியும் தெரியாது, ஒரு இதுவும் தெரியாது. அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததே பாமக தான். உங்களோட கூட்டணி வச்சா தியாகி இல்லாட்டி துரோகிகளான அன்புமணி விமர்சனம் இது உலகத்துக்கே தெரியும் யாரால அங்கீகாரம் கிடைச்சது. அம்மா இல்லைன்னா அங்கீகாரமே கிடையாது. அம்மா இல்லைன்னா பாமகன்றது வெளியே தெரியாது. இவர் சொல்றாரு அம்மாவுக்கு சோதனையான காலகட்டத்தாங்கன்னு. எங்களுடைய முதுகுல ஏறி சவாரி செய்யறவங்க தான் நிறைய பேர். நாங்க யார் முதுகு சவாரி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு விஷயம், பாமக அன்னைக்கு அலையன்ஸ் இதே அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. பாமக கட்சி ஆரம்பிக்கும் போது திரு ராமதாஸ் என்ன சொன்னார், அவரு நானோ என்னுடைய குடும்பமோ அரசியலில் ஈடுபட மாட்டோம், எந்த அரசு பதவிக்கு வரமாட்டோம், அப்படி வந்தா சவுக்கெட்டு அடிங்கன்னாரு. சவுக்கெட்டு அடிங்கன்னாரு. இப்ப அவங்க சார்ந்த கட்சிக்காரர் தான் அவங்க சவுக்கெட்டு அடிக்கணும். ஏன்னா இப்ப யார் நிக்கிறா, திருமதி ராமதாஸுடைய சௌமியா அந்த மாதிரி நிக்குது. அதே போல இவர் மத்திய அமைச்சர் யாரால ஆனாரு? அன்புமணி பேரோ திரும்ப யாருக்காது? அன்புமணின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா தெரிய வச்சது அம்மா தான். அதை மறந்துட்டு பேசலாமா? இப்படி தமிழ்நாடு மன்னிக்குமா? உங்க தொண்டர்களே மன்னிக்க மாட்டாங்க. உங்க தொண்டர்களே எங்க கூட தான் உறவு வச்சுக்கணும்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி வச்சுன்னு விரும்பினாங்க. ஆனா அதெல்லாம் மாறி என்ன நடந்ததோ தெரியாது. அது திரைமறைவுக்குள்ளதான் தெரியும். அதாவது அது நீங்களே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணீங்க நீங்க. சரிங்களா? ஏன்னா தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பிடிச்சி பாக்குறவரு திரு ராமதாஸ் அவர்கள். தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பிடிச்சி பாக்குற ராமதாஸ் அவர்கள். அதனால திரு ராமதாஸ் பொறுத்தவரையில சொல்றேங்க, அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எது அதாவது சொல்றேன், சீட்டுல இருந்து மற்றதுல இருந்து நேரம் அதிகமானா அதுக்கு தான் உடன்படுவார் ஒழிய கொள்கையாவது கூட்டணியாவது வெங்காயமாவது அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு.